சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மிஸ் பண்ணியா? அபிமா நல்லா இருக்கியா? நல்லா இருந்துச்சு அபிமா. பாசே பாசே வண்டியா பாசே? நாங்க வந்துட்டோம்டா. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன பாசே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னைய பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? 2 நாள் நல்லா ஜாலியா ஊர் சுத்தி வந்ததுனால ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கே பாசே. டேய் குச்சி, உசுறு பொழச்சா போதும்னு பதறி அடிச்சு வந்திருக்கேன்டா பாவி. என்ன பாசே சொல்ற? அது ஈசு வேற முறைக்கிறாளே, என்ன பண்றது இப்போ? நான் அப்படி சொன்னா நீயும் அபிமாவும் என்ன பண்ணுவீங்கன்றத பாக்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? டேய், நானும் ஈசும் 2 நாளா ஏற்காட்டுல சந்தோஷமா ஜாலியா இருந்தோம்டா. டேய் போதும், என்ன பழக்கம் அமைச்சிட்டு போய் பெட்டி பிடிக்கலாம் எடுப்போம். சரி பாசே. ஈஸ்வரி மாப்பிள்ள வாங்க வாங்க. மங்கையம்மா, துர்கா மேடம் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் ஈஸ்வரி. என்ன ஈஸ்வரி 2 நாள்ல வந்துட்டீங்க? இன்னும் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வந்திருக்கலாம்ல? அது இல்ல, அபிமாவை உங்களை அம்மாவெல்லாம் பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் 2 நாள்லயே ஓடி வந்துட்டோம். என்ன ஈசு? ஆமா. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. மனோஜ், அம்மா, ஈஸ்வரியையும் அவ புருஷனையும் ஏற்காடு ஏரியில பொணமா மிதக்க விடணும்னு நாம திட்டம் போட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்துட்டாங்க. சொல்ற வேலைய நீதான் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறனா நீ அனுப்பின ஆளுங்க கம்ப்ளீட்லி வேஸ்ட். இல்லம்மா, ஆக்சுவலா நான் வந்து எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல, காரணமும் தேவையில்ல. நீ இமீடியட்டா சம்பத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. மார்க்கெட்ல அவனை இமீடியட்டா பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க சொல்லு. வசுந்தராவுக்கு ஏதாவது இடைஞ்சலோ கொடைச்சலோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஈஸ்வரி வசுந்தரா 2 பேரும் நிம்மதியா இருக்கவே கூடாது. மார்க்கெட்ல இந்த பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மீசக்காரை ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோ, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் மிரட்ட சொல்லு. இனிமே அவங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன சொல்ற? சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். ஈஸ்வரி, ஏய் என்ன ஈஸ்வரி? அம்மா, என்னம்மா நீயே அதுக்குள்ளயும் துரும்பா இழைச்சு போயிட்ட? சும்மா விளையாடாதடா. 2 நாள் தானே என்ன பார்க்காம இருந்த, அதுக்குள்ள எல்லாம் மாறி போயிடுமா என்ன? அது இல்லம்மா, அது ஒண்ணா. நீ இப்படி பேசி என் மேல அக்கறையா இருக்கிறத பார்த்தா என்கிட்ட எதையோ நீ சொல்லாம மறைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க, ஏதாவது காரணம் இருக்கா என்ன? அது உண்மையை சொல்லுடா. அம்மா, அது வந்துமா. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நேத்துல இருந்தே அம்மாவை பார்க்கணும், ஊருக்கு போலாமான்னு கேட்டு சின்னையா என்ன போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கிளம்பி வந்துட்டோம், வேற ஒண்ணும் இல்ல அத்தை. டேய், என்னடா அப்படியா? அம்மா, அது இம்பிட்டு தூரம் காரை ஓட்டிக்கிட்டு வந்தது உடம்புல எல்லாம் அங்கங்க அப்படியே வில்லு வில்லுன்னு வலிக்குதுமா. அதனால அந்த வலி போக நல்லா சூடு பறக்க வெண்ணி வச்சு குளிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட ஏற்காட்டுல என்ன நடந்துச்சுங்கிறத விளக்கமா விளாவரியா சொல்றமா. இப்போதைக்கு ஆள விடுமா. டேய் அழகு, மாப்பிள்ளை பாத்து படுறோம், பொறுமையா போங்க. ஈஸ்வரி, என்ன இது? அவன் என்ன பார்க்க அவசரமா வந்த மாதிரி தெரியலையே, இப்படி ஓடுறான். அத்தை, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். அபிமா வா. ஈஸ்வரி, ஈஸ்வரி என்ன மங்க இது? 2 பேர்கிட்டயும் கேள்வி கேட்டா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஷோ, இந்த பிள்ளைங்க இருக்காங்களே. வசுந்தரா, உன் மகனையும் மருமகளையும் ஏற்காடு ஏரியில ஜலசமாதி ஆக்கிட்டு உன் வீட்டையே துக்க வீட ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. ஆனா நான் உன்னை விட மாட்டேன் வசுந்தரா.
பாஸ் 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 என்னடா ஏற்காடுல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏற்காட்டுல இருந்து உனக்கு மலையவே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாஸ் ஜாலியா ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இப்போ ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டேய் டென்ஷன் ஆகாம நீ என்னடா பண்ண சொல்ற? டேய் தீக்குச்சி, ஏற்காட்டுல இருந்து உன் பாசும் அண்ணியும் உசுரோட வந்ததே பெரிய விஷயம்டா. பாஸ் என்ன சொல்ற? ஆமாண்டா, அந்த கொலகார பாவி எங்களை திட்டம் போட்டு கொலை பண்ண பார்த்திருக்கான்டா. என் ரத்தல குதிக்குது பாஸ். இதை கேட்கும்போது அவனை இதுக்கு மேல விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. அவன் அடிச்சு அவன் எலும்பலான சலிசையில நொறுக்கல என் பேர் தீக்குச்சில பாஸ். ஆமா, அந்த கொலகாரன் பேர் என்ன? கொலகாரன்? இது கொலகாரன் பேரு கொலகாரனா? வேற எது பேர்ல? வேற பேர் என்ன? எமன் சார்ரா. இது எமன் சாரா? ஆமாண்டா. இதென்ன நீ வச்ச பேரா? ஐயோ, எனக்கு அந்த ஆள் என்கிட்ட பேசும்போது அதான் தோணுச்சு, அதனால அந்த பேரை வச்ச. இப்ப என்னங்கிற பாசே? அந்த கொலகார பாவிக்கு அவங்க அப்பா அம்மா கடா வெட்டி காது குத்தி ஒரு பேர் வச்சிருப்பாங்களா, அந்த பேர் என்ன? அவங்க அம்மா அப்பா கெடா வெட்டி காது குத்தி வச்ச பேரு எனக்கு தெரியாதுடா. இப்ப நீ எதுக்கு அவன் பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன ஜோசியம்மா பார்க்க போற? பாசே ஜோசியம் பார்க்காமே சொல்றேன், அந்த பயலுக்கு கட்ட சரியில்லை. என்னடா சொல்ற நீ? ஆமா பாசே, அதனாலதான் அவன் தேவையில்லாம உன் விஷயத்துல குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? அவனுக்கு முதல்ல போனை போடுற. டேய் எதுக்குடா? நல்லா விசாரிக்கிறதுக்கு. கேக்குற பாரு கேள்வி. நீ அவனுக்கு போனை போடு, நான் அவன் கதையை முடிக்க போறேன். ஏண்டா டேய், நீ அவன் கதையை முடிக்க போறியா? ஏற்கனவே நீ அவனுக்கு போன் பண்ணி பண்ண பிரச்சனை எல்லாம் பத்தாதாடா? பாசே, அன்னைக்கு இருந்த தீக்குச்சி வேற, இன்னைக்கு இருக்கிற தீக்குச்சி வேற. என்னடா வேற? எனக்கு உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அதே மாதிரி தான் இருக்க. பாசே, வெளியே பார்த்தா தெரியாது, உள்ள பார்த்தா தான் தெரியும். நீ போன் பண்ணு. டேய் சும்மா இருடா. நீ தேவையில்லாம அவனை வேற ஏதாவது சொரிஞ்சு விட்டு அவன் பிரச்சனை இப்பதான் உன்னை முடிச்சு நாங்க வெளியே வந்திருக்கோம். நீ இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டுறாத. நீ ஏன் பாசி தேவலாம் பயந்துட்டு இருக்க? நான் குரல் மாத்தி பேசி அவன் பயத்திலே பேதி ஆகிற மாதிரி பண்ணிடுறேன். நீ போன் பண்ணு பாசே. டேய் வேணாண்டா தீக்குச்சி, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நீ நல்லா இருப்ப, ஆளை விடு. இருக்கிற பிரச்சனையில இப்ப வேற. பாசே, இப்போ நீ அவனுக்கு போன் போறியா இல்ல நான் மேல இருந்து கீழே குச்சிருவா? சொல்லு தீக்குச்சி. டேய் என்னடா பண்ற? டேய் இறங்கடா கீழே இறங்கடா, முதல்ல இறங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப என்ன, நான் உனக்கு போன் பண்ணி தரேன் அவ்வளவுதானே? ஆமா. இரு. என்ன பாசே? ரிங்கு போய்கிட்டு இருக்குடா. போனை கொடு. வா. கண்ணு கிட்டானே. போன் எடுடா.